வணக்கம் மக்களே. இன்று கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் அமாவாசை. கார்த்திகை அமாவாசை முடிந்து வளர்பிறை. இன்று ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி 11ஆவது நாள். இதை குருவாயூர் கைசிக ஏகாதசி என்றும் மோக்ஷதா ஏகாதசி என்றும் கூறுகிறார்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏகாதசி ஒரு ஸ்பெஷல். பெருமாள் நாராயண வழிபாடு பண்ணுவாங்க, ஏகாதசி விரதம் இருப்பாங்க. இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் களப்பலி கொடுத்து மகாபாரத போர், அதுக்கு பிறகு 1ஆம் நாள் ஆரம்பித்து 18 நாட்கள் மகாபாரத போர் நடந்தது. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நடந்தது. அது இந்த திதி தான். அமாவாசை முடிந்து அமாவாசைக்கு அப்புறம் 18 நாட்கள் நடந்தது. அதில் இன்னைக்கு 11ஆவது நாள் ஏகாதசி திதி. இன்னைக்கு தான் சஞ்சயன் என்பவரால் திருதராஷ்டிரனுக்கு அந்த போரில் நடந்த நிகழ்வுகளை சொல்றார். சஞ்சயன் திருதராஷ்டிரன் கௌரவர்களுடைய அப்பா. அவருக்கு இந்த போரில் நடந்த நிகழ்வுகளை சொல்றாரு. அப்போ சொல்லும்போது பகவத்கீதை கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட விஷயத்தையும் அந்த பகவத்கீதை முழுவதையும் சேர்த்து சொல்றார். அந்த 10 நாள் போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றார். ஏன் இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னா, பீஷ்மர் இருக்கிற தைரியத்தில் கௌரவர்கள் அந்த 10 நாள் ஒரு தைரியமாக இருந்துட்டாங்க. பர்டிகுலராக திருதராஷ்டிரன் கௌரவர்களோட அப்பா தைரியமாக இருந்துட்டாரு. எப்போ பீஷ்மர் அர்ஜுனனால் 10ஆவது நாள் வீழ்த்தப்பட்டாரோ, அதுலேருந்து அவங்களுக்கு பதற்றம் தொற்றி கொண்டது. அதனால் 11ஆவது நாள் சஞ்சயனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 10 நாள் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் சஞ்சயன் சொல்கிறார். ஏன் சஞ்சயன்ட்டு கேட்குறாங்கன்னா, சஞ்சயனுக்கு ஒரு விசேஷ சக்தி வியாச மகரிஷியால் அருளப்பட்டது. அது என்னன்னா, லைவ் டெலிகாஸ்ட். அதாவது அப்போ டிவிலாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கவும் கேட்கவும், அருகில் இருந்து பார்த்தால் எப்படி பார்க்க முடியுமோ அந்த பவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவர்கிட்ட கேட்டாங்க. சஞ்சயனிடம் கேட்டார்கள். சஞ்சயன் சொல்றாரு, இந்த 10 நாள் என்னென்னலாம் நடந்தது. முதல் நாள் போறப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணாரு, அது என்னென்னலாம் சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். அதுதான் முதல்ல இந்த உலகத்துக்கு சஞ்சயன் வாயிலாக திருதராஷ்டிரன் கேட்க இந்த உலகத்திற்கு பகவத்கீதையானது வெளிப்பட்ட நாள்.